சந்திரமுகியில் ரஜினி பாடினது போல் 4 நாள் லீவ் எடுத்தால் நாடே நாடி போயிடுமென்றது மாதிரி. அப்போ வெளிநாட்டிலிருந்து தான் இந்த மே தினம் உருவாகி இங்கே வந்ததோலையே இங்கேருந்து மே தினம் உருவாகவில்லை. யாழ் மாநகர சபை வடபிராந்திய தொழிற்சங்க தலைவர் ஆசீர்வாதம் ஜோன்சன். இன்றைக்கு மே தினம் இருக்கிறபடினால் இது மே தினம்ங்கிறது ஒரு கொண்டாட்டங்கள் களிகாட்டங்கள் அல்ல, ஒரு துக்க நாள் என்ற எங்களோட தொழிலாளி உரிமைகளுக்கு போன இடத்துல மரணம் அடைந்தது. அந்த நாட்களிலே அந்த அதிகாரிகள் உரிமைகளை பெற்றுக் கொடுக்காத சூழ்நிலையினால் அவர் ஒரு மரணத்துக்குள்ளே ரத்தம் சிந்த வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாயிட்டு, அதனால் இன்றைக்கு அவருடைய ஒரே மரணம் இந்த உலகம் முழுவதும் மே தினமாகவே அதை கொண்டாடினும். ஆனால் கொண்டாட்டம்ங்கிறது அல்ல, அது துக்க நாளாக இன்றைக்கு அனுசரித்து இன்றைக்கு ஒருத்தரும் வேலைக்கு போகாத அளவுக்கு தங்க வீட்டில் என்ற உரிமையில் பெற்றுக்கொள்வதற்காகவே அந்த போராட்டத்தை செய்கிறதுக்காகவே அமைதியாக இருக்குது. ஆனால் இன்றைக்கு இந்த மே தினம் ஒரு களிகாட்டமாக ஒரு விளையாட்டாக ஒரு அசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு தொழிலாளியுடைய உரிமைகள் சரி சமமாக கிடைக்க வேண்டும் என்று தான் எங்களுடைய போராட்டமுடைய நிச்சயங்கள். நாங்கள் செய்கிற வேலைகள் உங்களுக்கு தெரியும். யாழ் மாநகர சபையில் சுத்திகரிப்பு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வேலைகளுக்கு செய்கிற பொழுது அதை அர்ப்பணித்து செய்ய முடியாது யாராலையும். ஆனால் அந்த வேலைகள் உங்களுக்கு தெரியும், அது எவ்விதமான முறையில் அந்த வேலைகள் நடைபெற்று போகின்றிருக்கிறது. மிகவும் தொழிலாளி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த வெயில் காலங்களிலே அவங்க தங்களை அர்ப்பணித்து இந்த வேலையை செய்வதற்கு சொல்லுவாங்க. யாழ் மாநகர சபை சுத்திகரிப்பு தொழிலாளிகள் முதுகெலும்பு தான் எந்த மீட்டிங்கிலேயும் எந்த ஒரு கூட்டத்திலையும் சொல்லி கொண்டிருப்பார்கள். அது உண்மைதான். போன முறை மே தினத்தில் எங்களோட கௌரவ ஜனாதிபதி அனுராக் திசாநாயக்கா சொல்லியிருந்தார், உங்கள் தொழிலாளிகளுடைய சம உரிமைகளும் உங்களுக்கு நான் கிடைக்க பெற்று தருவேன் என்று சொல்லி. அது மிகவும் எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. எங்களுடைய சம்பளத்தை கூட்டியிருந்தார், மிகவும் எங்களுடைய சுமைகளை கொஞ்சம் உரைக்கியிருந்தார். அந்த கண்டி பகுதிகளெல்லாம் மலை பகுதிகளுக்கான அந்த சம்பளத்தை வழங்கியுள்ளார். அதன் தொழிலாளியுடைய உரிமைகளை உண்மையிலே அவர் வழங்குவதற்கு முன் வந்திருக்கிறார். அதற்கு நாங்கள் வரவேற்கிறோம். தொடர்ந்து நாங்கள் இன்னும் எங்களுடைய சம உரிமைகளை பெறுவதற்கு அரசாங்கம் எங்களுக்கு நன்றாக உதவி செய்ய வேண்டும். இந்த யாழ் மாநகர சபையில் சுகாதார பகுதிகள் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. தொடர்ந்து அந்த வேலைகள் செய்வதற்கு அவர் நோயாப்பட்டு கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள், வியாதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என்ற அந்த அசுத்தங்களை கொஞ்சம் அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார். அதுக்கான தேவைகளை யாழ் மாநகர சபை கண்காணிக்கப்பட வேணும், அது செயல்பட வேணும் என்று சொல்லியும், தொடர்ந்து எங்களுடைய சலுகைகளை தவிர யாழ் மாநகர சபையில் தொழிலாளிகளுக்கு என்ன உரிமை, யாப்பு விதிமுறை சுற்றறிக்கை வேறு சுற்று நிறுவனங்களுக்கு இருக்க அமைய அதுகளை எங்களுக்கு செயல்படுத்த வேணும் என்று சொல்லியும், தொடர்ந்து இப்போ இருக்கிற அந்த யாழ் மாநகர சபை ஆணையாளர் நிர்வாகங்கள் எங்களோட தொழிலாளிகளோடு ஒத்துழைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ தற்சமையெல்லாம் எங்களுக்கு ஒரு பின்னொன்று வச்சிருக்கிறார்கள். அது மிகவும் நெருக்கடியாக இருக்கின்ற, அது முகம் காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் அது 6லேருந்து 2 மணி வரையும் அது எங்களை பணிச்சிருக்கிறபடியால் இந்த சுத்திகரிப்பு தொழிலாளிய வேலைகள் கொஞ்சம் தாமதம் அடையுது. ஏனென்றால் வேலை செய்துட்டு 2 மணிக்கு மிகவும் காத்து கொண்டிருக்கிறது. அது எங்களுக்கு சகிக்க முடியாத ஒரு தன்மையாக இருக்குது. இது ஆணையாளர் நாங்கள் கலந்துரையாடும் பொழுது ஆணையாளர் சொல்லியிருக்கிறேன், விரைவில் நான் இதை சீக்கிரத்தில் இல்லாமல் பண்ணுவேன் என்று சொல்லி, தொடர்ந்து எங்களுடைய ஜனாதிபதிக்கு நாங்கள் இதை அறிவிக்கின்றோம். தொடர்ந்து எங்களுடைய அமைச்சர் அவர் கடத்தொழில் அமைச்சருக்கும் நாங்கள் தெரிவிக்கின்றோம், எங்களுடைய கவர்னருக்கும் இதை தெரிவிக்கின்றோம். இந்த பிண்டப்பெருங்கிற அந்த முகம் காட்டி செயல்படுகிற அந்த மிஷினை இயந்திரத்தை நிப்பாட்டி எங்களுடைய வேலைகளை நாங்கள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்று சொல்லியும், தொடர்ந்து இந்த மே தினம்ங்கிறது யாழ் மாவட்டத்தில் தொடங்கவில்லை. அமெரிக்காங்கிற ஒரு நாட்டிலே ஒரு சிக்காங்கிற ஒரு இடத்திலே அந்த மே தினம்ங்கிறது ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ வெளிநாட்டிலிருந்து தான் இந்த மே தினம் உருவாகி இங்கே வந்ததோலையே இங்கேருந்து மே தினம் உருவாகவில்லை. அப்போ ஒவ்வொரு தொழிலாளிக்கும் இன்றைக்கும் அவர் ரத்தம் சிந்ததை போல சிந்திக்கொண்டே இருக்கிறார். அந்த ரத்தங்களை நாங்கள் நிப்பாட்ட வேணும், எங்களுடைய உரிமையில் எங்களுக்கு தர வேண்டும். அனாவசியமான போராட்டங்களுக்கு ஈடுபடுத்தாதபடி, அனாவசியமான போராட்டத்துக்கு முன்வராதபடி இது அரசாங்கங்கள் கவனம் எடுத்து இந்த உரிமைகளை எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லியும், தொடர்ந்து இந்த வெயில் காலங்கள் மிகவும் சுகாதார பணிப்பாளர் அறிவிச்சிருந்தார் வைத்தியர் 8 மணிலேருந்து 4 மணி வரை வீட்டில் இருக்க சொல்லி. ஆனால் எங்களால் இருக்க முடியலை. அது என்னென்னா எங்களுடைய வேலைகள் அப்படி வெயிலோடையும் கிருமிகளோடையும் போராடி கொண்டிருக்கிறோம். நாங்கள் வராவிட்டால் சந்திரமுகியில் ரஜினி பாடினது போல் 4 நாள் லீவ் எடுத்தால் நாடே நாடி போயிடுமென்றது மாதிரி நாங்கள் இந்த வெயிலென்று பார்க்காமலும் மழையென்று பார்க்காமலும் எங்களுடைய வேலைகளை திறம்பட நாங்கள் செய்கிறோம். எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கிறார். இன்னும் எங்களுடைய தேவைகள், எங்களுடைய சலுகைகள், உரிமைகளை இன்னும் விரைவில் எங்களுக்கு தர வேண்டும். இந்த போன மே தினத்தில் சொன்ன 100% சரியாக நடந்து கொண்டு இருக்கிற தொழிற்சங்கங்களுக்கு தொடர்ந்து அந்த 20% இன்னும் எங்களுக்கு நடக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, இன்னும் ஸ்ரீலங்கா
கிளீனிங் என்று சொல்லிக்கொண்டு இருக்காதபடி எல்லாருமே ஒத்துழைப்பு செய்ய வேண்டும். சரியாக நாட்டை சுத்தப்படுத்த வேண்டும். நாட்டுக்கு இருக்கிற அசுத்தங்களை வெளியெடுக்க வேண்டும். தொடர்ந்து எங்களுடைய தெருவழியை அந்த நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அந்த காரியங்களையும் இல்லாமல் பண்ண வேணும். நாங்கள் பார்க்கின்றோம் இந்த ஸ்ரீலங்கா கிளீனிங் என்று சொல்லுகிற பொழுது போலீஸ் உதவி செய்தார்கள், இராணுவம் உதவி செய்தார்கள், மற்றும் பல பல நிறுவனங்கள் உதவி செய்தாலும் அவர்கள் அன்றைக்கு மட்டும்தான் அந்த டிவியிலே செய்துட்டு போயிடுவார்கள். ஆனால் யாழ் மாநகர சபை சாகும் வரையும் அதை செய்து கொண்டே இருக்கிறது. என்னிட சில வரிவினையும் டிவிக்கு மட்டுமே நாங்கள் இதை துப்பராக்குறோம், என்ன நடமாடும் சேவையாக செய்கிறோம் என்று அன்றைக்கு மட்டும் அவங்க கைவிளஸ் போட்டுன்னு மாசெல்லாம் போட்டுக்கொண்டு செய்து முடிஞ்சு போய்விடும். ஆனால் அவளத்து அது செயல்படும் நரகத்தள்ள வேண்டியது யாழ் மாநகர சபை தான். என்னை எல்லாம் கொண்டு எங்கட தலையில் யாழ் மாநகர சபையிலே கொட்டி விட்டு போயிடணும். காக்கதவியில் உண்மையில் மிகவும் நெருக்கமாக இருக்கிறது. அந்த இடங்களை சீர்படுத்த சொல்லி அரசாங்கங்கள் அதை சரியாக கவனம் எடுக்க வேணும். அந்த இடங்களில் போய் பார்க்குற பொழுதும் தூணாற்றங்கள் வீசப்படுகிறது. சரியாக அதில் அமைத்து அந்தந்த இடங்களுக்கு பசலைகள் மற்றும் அந்தந்த இடங்களுக்கு எது அமைக்கப்பட வேணுமோ தொழிலாளிகள் அதிகமாக எடுத்து வேலைகளை செய்ய வேண்டும். ஏனென்றால் தொழிலாளி பற்றாக்குறையாக இருக்கிறதுனால, என்ன ஓய்வு பெற்றிருக்கிறதுனால, அரைவாசி தொழிலாளிகள் வியாதிப்பட்டு இருக்கிறதுனால வேலைகளை கொண்டு செய்ய முடியலாம் இருக்குது என்பதையும் உங்களை உறுதிப்படுத்தி நன்றி விட வருகிறேன்.